ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ரேவதி நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது இப்போ சந்திரகலா வழக்கம் போல் வந்து கார்த்தி மேலே பழியை போட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த கார்த்தி தான். இவன் மட்டும் ஒரு வார்த்தை வந்து சாமியார் சொன்ன விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம ரேவதியை நம்ம காப்பாற்றிருப்போம். இது எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி வந்து சந்திரகலா கிட்ட ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏய் வாய் மூன்றியா இல்லைன்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே அவங்க சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா எப்போவுமே கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசினதே கிடையாது. ஆனால் கார்த்தி இப்படி ஆவேசமாக பேசினதுமே அப்போ கார்த்தி வந்து எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ராஜராஜனை வந்து அவங்க சந்திரகலா போட்டு திட்டுறாங்க. மாப்பிள்ளையே வந்து ரேவதிக்கு இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவர் இவ்வளோ சோகத்தோடு இருக்கிறாரு. இந்த நிலைமையிலே வந்து நீ மாப்பிள்ளை மேலே தப்பு சொல்கிறது நிறுத்த மாட்டியா? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. உன்னெல்லாம் ரெண்டு பலார்னு ரெண்டு அறை விட்டால் தான் நீ எல்லாம் அடங்குவ அப்படின்னு சொல்லவும் என்ன ஈஸ்வரி இந்த நிலைமையில கூட இவ சும்மா இருக்க மாட்டாள் அப்படிங்கவும் அப்போ சாம்பிடிச்சிட்டு வந்து எதுவுமே சொல்லாமல் அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் என் பொண்ணு எப்படியாவது வந்து கண் முழிச்சிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தியும் வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க மயில்வாகனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அத்தை, கார்த்தி எப்படி துடிதுடிச்சு இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். அவரோட நிலைமை வேறு யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனை சந்திரகலா போட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து டாக்டர் வராங்க. வந்ததுமே எல்லாருமே வந்து அவங்க டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சுது, ரேவதி இப்போ எப்படி இருக்கிறா, அவளுக்கு உடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கும்போது நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க கண்ணை மூடினா மட்டும்தான் எங்களால் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்க முடியுமே தவிர இல்லைன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறவும் அப்போ உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ டாக்டர் வந்து ஒரு யோசனை சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சமானவங்க போய் நீங்கள் பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா அவங்களுடைய மைண்டு வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக அவங்க கண்ணை மூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அவளுடைய அம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே சாம்பிடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட போய் அவங்க பேசுகிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட வந்து சாம்பிடிச்சிருந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா ரேவதி, எனக்கு நீ வேணுமா, நீ நல்லா இருக்கணும், நீ எப்படி வந்து நீ பேசுவ, ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரிக்கு ஒரு இடத்துல வந்து இப்படி படுத்து கிடக்குறிய, உனக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு சொல்லிக்கிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் கூட நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, ஆனால் இப்போ இப்படி நடந்து போச்சுதம்மா, நான் சொல்கிறது கேளுமா, கண்ணை முடிக்குமா, அப்போ தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டாங்க, நீ இப்படி கண்ணை திறந்துட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சிருந்து எவ்வளவோ வந்து அழுது எடுத்து ஃபீல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து ரேவதி கண்ணை மூடின மாதிரிக்கு தெரியல. இதை பார்த்துட்டு இருக்கிற சாம்பிடிச்சேரி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜனும் மயில்வாகனும் ரோஹிணி இவங்க மூணுமே கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, கார்த்தி, ரேவதிக்கு நீனா உயிர், அதனால் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேவதி வந்து அவங்க மைண்டு வந்து கேட்கும், அதனால் வந்து அவள் கண்ணை மூடிப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து அவங்க வராங்க. வந்ததுமே ரேவதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி, நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லி நீ எந்த அளவுக்கு நீ ஆசைப்பட்ட அப்படிங்கவும் அப்போ சாம்பிடிச்சிரி வந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட அவங்க கண்ணீர் மல்க ரொம்பவே கார்த்தி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா ரேவதியோட கண்ணு வந்து அப்படியே சிமிட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது சாம்பிடிச்சிரி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நேரமாக ரேவதி கிட்ட நம்ம பேசணும், ஆனால் எந்த வித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் கார்த்தி பேசினதுமே ரேவதி கிட்ட சில மாறுதல்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியத்தோடு இருந்து இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி இதை பார்த்து வந்து அப்படியே வந்து சாக்காயிருந்தாங்க. ஏன்னா நம்ம பேசுனது எல்லாத்தையுமே வந்து ரேவதியோட மைண்டு கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து இன்னும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி, நீ ரேவதி, நீ எனக்கு பழைய மாதிரிக்கு நீ வரணுமா, அதனால வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா நீ கண்ணை முடிக்கணுமா, நீ நினச்ச மாதிரிக்கே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ தொடங்கணும், நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசவும் அடுத்தது பார்த்தோம்னா இப்படி கார்த்தி பேச பேச அவங்க ரேவதியோட மைண்டு இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்க கண்ணை அப்படியே மூடி இருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சாம்பிடிச்சிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம இவ்வளவு தூரம் பேசணுமோ, ஆனால் ரேவதி வந்து கொஞ்சம் கூட எந்தவித அசைவும் இல்லாமல் இருந்தா. ஆனால் கார்த்தி பேசினதுமே அவள் மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி கார்த்தி பேசினதை கேட்டுட்டு அவள் கண்ணை மூடிட்டால. அப்போ ரேவதி வந்து கார்த்தி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறான், அதே மாதிரிக்கு கார்த்தியும் வந்து ரேவதி மேலே உயிராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிடிச்சிட்டு அதை நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா சாம்பிடிச்சிட்டு பேசினது கூட ரேவதி வந்து கண்ணை முடிக்கல, ஆனால் கார்த்தி பேசினதுமே ரேவதி கண்ணை முடிக்கிட்டால. அப்போ வந்து ரேவதி இந்த நிலைமையில கூட அவள் கார்த்தி மேலே எவ்வளோ பாசமாகவும் உயிராகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசவும் இப்போ டாக்டர் அவங்க வராங்க. வந்ததுமே அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னங்க அவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்கிறேன். ஆனால் நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம், அதுக்கெல்லாம் வந்து
ரேவதி வந்து கண்ணை முடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரேவதியோட அம்மா இவங்க தானே, இவங்க கூட பேசுனாங்க, அப்பவும் கூட கண்ணை முடிக்கல. ஆனால் நீங்கள் பேசுனதுமே ரேவதி கண்ணை முடிக்கிட்டானா அப்போது உங்கள் மேலே அவங்க எவ்வளோ வந்து அதாவது லவ்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாக்டர் சொல்லவும், அடுத்ததாக கார்த்தி வந்து நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு என் ரேவதி எனக்கு பழைய மாதிரி திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நாங்கள் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவங்க வேலையை தொடங்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி சாப்பிட்டு எல்லாரும் வெளியே வருவோம். அப்போ கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டல்லையே ஒரு கோயில் இருக்குது, அங்கே இருந்துக்கிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ரேவதி பழைய மாதிரிக்கு எனக்கு திரும்ப கிடச்சிடும்னு சொல்லிட்டு அவங்க சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கவும், அப்போ மயில்வாகனம் வந்து அவங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்டேயே ராஜராஜகிட்டே சொல்கிறாங்க, கார்த்தி வந்து எவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரிக்கு ரேவதியும் வந்து கார்த்தி மேலே எவ்வளோ உயிராக இருக்காருன்னு இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இவங்கள போய் நீங்கள் பிரிக்கிறதுக்காக இருந்தீங்களே, இப்போ மாதிரி நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கண்டிப்பாக வந்து ரேவதியை வந்து கார்த்தியோட காதல் வந்து கண்டிப்பாக குணப்படுத்திடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் கூட ரேவதியோட கண்ணை மூட வைக்க முடியாதனால, ஆனால் கார்த்தியால் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இதுதான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு இப்போமா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ சாமுண்டீஸ்வரி அப்படியே கண் கலங்கிட்டு பார்க்கும்போது அப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க, இவங்கள போய் நீ பிரிக்கிறதுக்காக இருந்தியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லவும், இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா வந்து எப்போ பார்த்தாலும் சரி தான், எந்த இதுலனாலும் அந்த கார்த்தி வந்துருவானே, கார்த்தி சொன்னதுமே வந்து இந்த மாதிரிக்கு அவள் கண்ணை முடிக்கிட்டா, இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கிறதுக்காக நான் இருக்கிறேன். ஆனால் இவங்க போகிற போக்க பார்த்தாக்கி எங்கள் அக்காவோட மனசையே இவங்க மாற்றிடுவாங்க போலுக்கு. இப்போ நம்ம ஏதாவது பேசினாக்கி உடனே வந்து அவ்வளோதான், நம்ம கதையை இவங்க முடிச்சிருவாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம அமைதியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது சந்திரகலா பார்த்தோம்னா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, என்ன சந்திரா சொல்கிறேன், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க அந்த ரேவதியோட கதை முடிஞ்சிரும்னு சொல்லி தான் நானும் நினச்சேன். நம்ம ரெண்டு வரையும் பிரிச்சாலா அந்த கார்த்தி ரேவதியும், அந்த ரேவதியோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் திருப்பவும் பார்த்தாக்கி அவளுக்கு இப்படிலாம் நடந்து போச்சுது, இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்க வச்சுருவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அவள் பொழைக்கக்கூடாது, அவளுடைய கதையை முடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சொல்கிற சந்திரா அப்படிங்கும்போது, ஆமாங்க நம்ம ரெண்டு வரையும் பிரித்த அந்த கார்த்தி ரேவதியும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. அதனால் மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தி இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணனால எங்கள் அக்காவோட மனசு கூட மாறிடும் போலுக்கு. சொல்ல போனாக்கி அவளே வந்து இவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வச்சுருவா போலுக்கு, அது நடந்துடவே கூடாது. அதனால ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அது எப்படி முடியும், அதான் அந்த டிரைவர் பையன் அங்கேயே தான் இருப்பான் அப்படிங்கும்போது அதை நான் பார்த்துக்கிறது அப்படின்னு வந்து சந்திரகலா சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ கார்த்தி வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வராங்க. அப்போ வந்து டாக்டர் வரவும், நாங்கள் நல்ல மாதிரிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து அவங்க கண்மொழிப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள ரொம்பவே வந்து அதாவது பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கனால கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆனாலும் கூட அவங்க உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு இருக்கிற சந்திரகலா, ஓஹோ அப்போ அவள் ஒன்றும் வந்து நல்லபடியாக வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து அதாவது இவங்க கொடுத்தாலும் அந்த உடம்பு ஏற்றுக்கிடலை, இதை நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டியதா, அவள் கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா ஒரு திட்டம் போடுறாங்க. அடுத்தது கார்த்தி இவங்ககிட்ட இருந்து ரேவதி எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரேவதியோட இந்த நிலைமைக்கு முருகன் தான் காரணங்கிறதையும் கார்த்தி எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அடுத்தது என்னதான் நடக்க போகிறதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.